எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஸ்தோத்திரம். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் தேவன். எடுத்து வாசிப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு வசனம் தெரியணும்னா நாங்கள் மேலே ஸ்க்ரீனில் போடுறோம். முடிந்த அளவுக்கு எல்லாருமே வேதத்தை திறந்து வைத்து வாசிப்பது ரொம்ப சால சிறந்தது. ஏன்னா வசனத்தை பார்த்து அண்டர்லைன் பண்ண முடியாது, நம்ம வேதத்தை வச்சு தான் அண்டர்லைன் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்குற வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு உங்கள் பேர்லையே உங்கள் மேலேயே நான் நினைவாக இருக்கிறேன். இப்படி ஒரு தெய்வம் அந்த உலகத்தில் இருப்பாங்களா? நம்ம மேலேயே, நம்ம மேலே நம்ம வீட்டுக்காரும் நினைவால, பிள்ளைகளும் நினைவால. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் மேலே நான் நினைப்பாவே இருக்கிறேனா? எத்தனை நாள்? 365 நாளும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நினைத்து கொண்டே இருக்கிறார். எதுக்கு தெரியுமா நினைக்கிறாரு? எப்படியாவது இந்த வீட்டாருக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். நமக்கு நன்மை செய்ய இந்த ஊரில் யாராவது இருக்காங்களாங்க? நமக்கு நன்மை செய்யணும், இவங்க எப்படியாவது வீடு வாங்கணும், இவங்க எப்படியாவது பங்களா வாங்கணும், இவங்க எப்படியாவது காரு வாங்கணும் அப்படின்னு நமக்காக ஆசீர்வாதத்துக்காக யாராவது ஜெபம் பண்ணுறாங்களா? ஆண்டவரே, எப்படியும் அவன் சாகறக்குள்ள அவன் வாங்கிடவே கூடாது, அவன் நல்லா இருந்துடவே கூடாது அப்படின்னு தான் ஒரு கூட்டம் பார்க்குது. ஆனால் வசனம் சொல்றது எல்லாம் சேர்ந்து படிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை சத்தமா உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. அன்பு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை எதிர்பார்ப்புகளையும் வருகிற மாதத்தில் என் தேவன் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அது தீமைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் சொல்றார், அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான, அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகளாகவே உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே? எல்லா மனுஷனுக்கும், மனிதனாய் பிறந்த அத்தனை பேத்துக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். மனிதன் முதல் மிருகங்கள் வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. மிருகங்கள் சொல்கிறாங்க சங்கீதத்தில், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், உம்முடைய முகத்தை மறைத்தால் அவைகள் திகைத்து போகும். ஏற்ற காலத்தில் அதுக்கு பசி வரும் பொழுது உணவு வேணும்னு ஜீவ ஜந்துக்கள் எதிர்பார்க்குது. மனுஷனாக பிறந்த எல்லாரும், அவன் ஆண்டவர் அறிஞ்சவனோ ஆண்டவர் அறியாதவனோ, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சபையில் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, எப்படியாவது முழு சபையையும் ஒரு நாளாவது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வரதில்லை, ஒரு குடும்பம் வந்தால் ஒரு குடும்பம் வரதில்லை. எல்லாரையும் நாங்கள் எப்போ கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு கூட சில பேர் ஊருக்கு போயிடுறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம விசுவாசிகள் எல்லாரையும் ஒரு நாள் அவர் வருகைக்குள்ளே பார்த்துடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தருடைய நாள், அது வேலை நாளாக நம்ம மாற்றாமல் இருந்துட்டோம்னால எல்லா விசுவாசியும் ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சபைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நமக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தரால் மட்டுமே நிறைவேற்ற முடியும். உணர்றவங்க சத்தமா ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்னைக்கு நல்ல தீர்க்க தரிசனமான செய்தி இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி கேளுங்க. ஸ்தோத்திரம். பக்கத்தில் யாராவது தூங்குற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே ஹல்லேலூயா அப்படின்னு மெல்ல தட்டுங்க. என்ன தட்டுங்க? பட்டுன்னு தட்டிடாதீங்க, பொட்டுன்னு போயிடும். மெல்ல தட்டி, கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு எனக்கும் நல்ல ஆகாரத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் நான்வெஜ் எடுப்போம், சில வீட்டில் எடுப்போம், சில வீட்டில் சாம்பார். ரைட்டு. இன்றைக்கி வீட்டுக்காரர் கேட்குறேன், ஏம்மா இன்றைக்கி என்ன சமைக்கலாம்? அப்போ நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி பிரியாணி செய்யணும்னு ஆசையாக இருக்குங்க. உடனே வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டார், சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து மேடத்தில் கொடுத்தாச்சு. எல்லாம் வாங்கி வச்சுட்டு மத்தியான நேரம் அப்படியே பசிக்குது, என்ன பிரியாணி வாசமே வரல அப்படின்னு எட்டி எட்டி கிச்சனில் பார்க்குறாரு. இந்த மேடமும் சார் மாதிரியே வந்து உட்காந்துட்டாங்க ஹாலில். பிரியாணிக்கு சிக்கன் வாங்கியாச்சு, இஞ்சி பூண்டு புதினா தேவையான அத்தனை ஐட்டமும் வாங்கியாச்சு, ஆனால் என்ன செய்யலை. அப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பொருள் இருந்தால் மட்டும் பண்ணாது, முயற்சி எடுக்கணும். யாராவது ஒருத்தர் போய் கிச்சனில் என்ன பண்ணணும்,
வேலை செஞ்சாதான் சிக்கன் வெந்து பிரியாணியாக நம்ம கைக்கு வரும். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? எதிர்பார்க்கிறோம், தேவன் நன்மை செய்யணும், தேவன் அற்புதம் செய்யணும், தேவன் சுகமாக்கணும், தேவன் கடனிலிருந்து என்னை வெளியில கொண்டு வரணும். எதிர்பார்ப்புகள் சரிதான். ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கேற்ற எந்த முயற்சியும் இந்த 6 மாதம் நம்ம செய்யலையே. ஆமாம் தானே? சிக்கன் வேகாமல் அப்படியே இருந்ததுன்னா பிரியாணியாக மாறாது. அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஆள் கிச்சனுக்குள்ளே போகணும். அப்போ தான் முழு குடும்பமும் வயிறார சாப்பிட்டு திருப்தி அடைகிறது போல் ஆண்டவர் கேட்குறாரு. இந்த 6 மாதம் நிறைய எழுதி வச்சோம், இந்த 6 மாதம் நிறைய சாதிக்கணும், நிறைய கடனை அடைக்கணும், எல்லாம் எழுதணுமா இல்லையா? ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தானே 2025க்குள்ள தேவ சபையை நம்ம நுழைந்தோம். ஆனால் அந்த 6 மாதத்தை முடிக்கும் பொழுது கர்த்தர் கேட்கிறார், உன் எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறுச்சா? இல்லை ஆண்டவரே, எழுதுனது எல்லாம் டைரியில் எழுதப்பட்ட வார்த்தையா மட்டுமே இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், அதுக்கு முயற்சி எடு. என்ன பண்ணணும்? எது நிறைவேற? எதிர்பார்ப்புகள் நிறைவேற முயற்சி எடுத்தால் மட்டுமே அந்த எதிர்பார்ப்புகளை என் தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். என்னைக்குமே ஆண்டவர் 50-50ங்க. எதிர்பார்ப்பு நிறைவேறணும்னா நீ சில காரியத்தை செய், நானும் சில காரியத்தை செய்கிறேன். நம்ம செய்கிறத நம்ம தான் செய்யணும். சபா ஆமென்னு சொல்லட்டும். நான் செய்கிறத தேவன் செய்ய ஒரு நாளும் தேவன் அனுமதி கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அப்படி என்னதான் நம்ம செய்யணும்? செஞ்சு அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறிடுமா? விசுவாசத்தோட செய்தியை கேளுங்க. முடிக்கும் பொழுது உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு நம்பிக்கை வரும். என் தேவன் எனக்காக செய்யாம வேற யாருக்கு இந்த நன்மையை வச்சிருக்கிறார்? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருங்க உயிருள்ள ஆண்டவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்ம அழுகிற அழுகையெல்லாம் பார்க்குறாரு. அவர் வந்து சாதாரணமான தேவன் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் அசாதாரணமான தேவன். அப்படிப்பட்ட தேவன் ஆராதிக்கிற நம்ம பரிதாபத்தோடு வாழ்க்கை நடத்துவது தேவனுக்கு சித்தம் இல்லை. அல்லேலூயா. அப்போ கேட்டு இந்த வருஷத்தில் நன்மையை வாங்கிக்கோங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் முயற்சி எடுக்கிறேன். சொல்லுங்க, என்ன எடுக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்ன எடுக்கணும்? முயற்சி எடுக்கணும். உலகமே சொல்லுது முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் முடியாதது இல்லை. இப்படியெல்லாம் அரசியலை சூப்பராக பேசலாம். ஆனால் தேவ சபையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற, நான் எதிர்பார்க்கிற அத்தனை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டுமானால் என் தேவன் சில முயற்சிகளை எங்கிட்ட எதிர்பார்க்கிறார். பார்த்துடலாமா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அப்படியே கரங்களை அசைத்து காமிங்க. நல்லா கலங்களை அசைங்க, அப்போ தான் கொஞ்சம் தூக்கம் போகும். நல்லா ஏசியை வேற போட்ட நல்லா சத்தமாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற. நிறைய கையை காணுமே, ஆம்பளைங்க எல்லாம் சோம்பேறி. எல்லாம் சகோதரமார்கள் நல்ல கை தூக்கு. சொல்லுங்க, என் எதிர்பார்ப்புகளை எல்லாம் என் ஆண்டவர் வருகிற மாதத்திலே நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. என் எதிர்பார்ப்புகளை எல்லாம் என் ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் உங்க வார்த்தையின்படி நான் கேட்கிறேன். கர்த்தரே, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீராக. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அண்டர்லைன் பண்ணுங்க தேவ ஜனமே. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன். ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட் இது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். முதல்ல எதிர்பார்ப்பு நிறைவேற நம்ம என்ன செய்யணும்னா, யாருக்கு முதல்ல எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா சீஷர்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. அல்லேலூயா. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவன் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல யாருக்கு எதிர்பார்ப்புனா சீஷர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என்னன்னா, ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஹோல் நைட்டு நாங்கள் வலைய போட்டோம். இத்தனைக்கு அவங்க மீனவர்களுக்கு எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் வாய் தரங்க இல்லை. ஆனால் அந்த மீனவர்கள், சீமோன் சொல்கிறான், ஆண்டவரே, ராம் முழுவதும் ஒரு இரவு முழுவதும் நாங்கள் வலையை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறோம். வலையை இழுத்து பார்த்தா வஞ்சிரம் வரும்னு நினச்சோம், ஒரு நெத்திலி கூட அந்த வலையில் மாட்டல ஆண்டவரே. அல்லேலூயா. சில நேரத்தில் எதிர்பார்க்கிறோம்ல, சில நேரத்தில் பிரயாசப்படுறோம்ல, சில நேரத்தில் உழைக்கிறோம்ல, சில நேரத்தில் வேலை செய்கிறோம்ல, வேலைக்கேற்ற ஊதியம் கைக்கு வருதா?
6 மணிக்கு 5:30 மணிக்கு ஆராதனை, நிறைய சகோதரமார் நீங்கள் வரல. ஆனால் கேட்கும்போது சொன்னீங்க 6 மணிக்கு 6:30க்கு நாங்கள் ஷிஃப்ட்டுக்கு போகிறோம், 1.5 ஷிஃப்ட்டு நாங்கள் வேலைக்கு போகிறோம். கையில் என்ன இருக்குது? ஓடுறோம், பிரயாசப்படுறோம், வேலைக்கு போகிறோம், ஏதாவது கிடைக்கிற எந்த வேலையை வேணாலும் நம்ம நோன்னு சொல்லாமல் செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, வலையை போட்டுட்டு இழுக்கும் பொழுது அந்த வலையில் ஒன்றுமே அகப்படவில்லை. சீஷர்கள் ஏமாந்து போறாங்க. சீஷர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. நம்ம செம்படவர்கள், நம்மளுடைய குல தொழிலே சுய தொழிலே மீன் தான், மீன் பிடிக்கிறது தான். ஆனால் அந்த மீனில் ஒரு மீன் கூட அந்த வலையில மாட்டலையே. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும்ல, ஆமாவா இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட இவங்க வந்து கேட்குறாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையின்படியே. அதான் மேட்ரு. அல்லேலூயா. நம்ம முயற்சி என்னைக்கு எடுத்து அந்த முயற்சி தோல்வி அடைந்து, அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சு ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிற, ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியாது, இதுக்கு மேலே என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, இதுக்கு மேலே இந்த கடங்காரங்களுக்கு பயந்து என்னால் ஒழிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பு சீஷர்கள் செய்கிறாங்க. அதுதான் ஒன்று, நம்மளை சார்ந்த 50% உடைய முயற்சி நான் சொல்லிக் கொடுக்குறேன். தேவஜனமே நல்லா கேளுங்க, ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டோட்ட சொல்லிட்டாங்க, இவங்களுடைய எல்லா முயற்சி எடுக்க முடியாத ஒரு காரியத்தை, அவங்களுடைய ரொம்ப பேட் சிச்சுவேஷன் ஆண்டோட்ட சொல்லிட்டாங்க. அடுத்த ஆண்டவர் சொல்கிறார் 50%. இப்போ அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஏன் வார்த்தையின்படியே நீ வளைய போடு. அல்லேலூயா. தேவஜனமே 6 மாதம் ஒரு முயற்சி எடுத்தும் ஒன்றும் அகப்படலை. ஜான் ஏறுனா முளம் சறுக்குது. எங்கே திரும்பினாலும் நெருக்கம், எங்கே திரும்பினாலும் பிரச்சனை, எங்கே திரும்பினாலும் போராட்டம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ரிசீவ் பண்ண ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவன். அந்த சீஷருடைய படவுல ஹல்லேலூயா ஒரு மீனுமே இல்லாம வெறுமையா இருந்த படகையும் வெறுமையா இருந்த வலையையும் என் இயேசு நிரப்ப முடியுமானால் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெறுமையை மாற்ற என் இயேசுவுக்கு வல்லமை உண்டு. என் இயேசுவுக்கு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, என் இயேசுவுக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. வெறுமையான படகை நிரப்ப அவருக்கு வல்லமை உண்டு. வெறுமையான வலையை நிரப்ப அவருக்கு வல்லமை உண்டு உண்டு. ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? சைலண்டா வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குன்னு 2 ஸ்லீப்பிங் டோஸை போட்டுட்டு தூங்கிடக்கூடாது. கடன்காரர்கள் பயந்துட்டு ஊரை விட்டு ஓடிடக்கூடாது. ஜெபம் வேணாம், உபவாசம் வேணாம், ஆலயம் வேணாம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் வேணாம், தர்ணா பண்ணக்கூடாது. ஆகிலும் என் பிரயாசம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என் பிரயாசம் எல்லாம் தோற்று போச்சு, இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போகிறீங்க? இனிமேட்டு என்னால் முடியாதுப்பா. எதிர்பார்க்குறோம். ஒரு ஃபோன் வந்து சொல்லுவாங்க, பிரதர் எல்லாம் மாறிடும், பார்ட்னர் வர மாசத்துல எல்லாம் மாறிடும், கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறது. காத்து காத்து ஏமாந்து போன தேவ சபையே, காத்து காத்து ஏமாந்து போன பெரிய ஏமாற்றோடு உட்கார்ந்திருக்கிற அன்பு சகோதரனே, வருகிற மாதம் உன்னுடைய வலை கிளியத்தக்க மீன்களை கர்த்தரால கொடுக்க முடியும். ஏமாற்றத்தோடு தோல்வியின் எண்ணத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற, அடுத்து நான் என்ன பண்ண போறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன், என் பிள்ளைகளை மேற்கொண்டு நான் எப்படி கொண்டு போறேன், எல்லா பக்கமும் வழிகள் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என் கரம்னு ஒன்று இருக்கு, உன் கரம் தான் தோல்வியா இருக்கு, ஆனா என் கரம் தோற்று போகாது, என் வார்த்தை தோல்வியா முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுறான். போட்டவனால இழுக்க முடியல, வலைய இழுத்து பார்க்குறான். அது வரைக்கும் ஒரு மீனுமே வராத மலையில் இப்போ ஒரு வித்தியாசம் வருது. ஏதோ லம்பா சில மீன் மாட்டு இருக்கிறத அவன் வலையை முதல் முறை இழுக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற படகுலெல்லாம் கையை காமிக்கிறான். எல்லாம் ஓடி வாங்க, என்னால் இந்த வலையை இழுக்க முடியல. ஹல்லேலூயா. வெறுமையா இருந்த வலையை ஈஸியா இழுத்தலாம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது இந்த சபையை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. அருமையான சகோதரி சொன்னாங்க, 2 முறை லோனுக்கு ஏற்பாடு பண்ணி 2 முறை எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சோம். கர்த்தர் கிருபையாக கொடுத்தார். அதனால ஒரு பொருத்தனை காணிக்க வந்துடணும், வந்துருச்சு. அல்லேலூயா. சத்தமா
கமுக்கமாக ஆண்டவரே பொருத்தனை காணிக்க கொடுக்காம பொருத்தனையெல்லாம் மறந்து போயிருக்கிற இந்த பிள்ளைகளை என் ஆவியானவர் ஆவியில் கொண்டு போய் ஞாபகப்படுத்துவீராக. அல்லேலூயா. ஏன்னா நான் சொல்கிற வார்த்தையை அவர் உண்மையாக பிடிச்சிக்கிறாரு. நான் சொல்கிறதெல்லாம் அவர் எனக்கு கவனமாக செவி கொடுக்குறாரு. அப்போ அவருக்குன்னு சொன்னதை நான் நிறைவேற்றணும் இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தையின்படியே வளைய போடும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சோர்ந்து போகாத தேவ சபையே, உங்களுக்குன்னு வைத்திருக்கிற நன்மை எடுத்து இன்னொரு ஆளுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நமக்காக அவர் காத்திருப்பார். என்னைக்கு என் பிள்ளை என் வழிக்கு வருவான், என்னைக்கு இந்த குடும்பம் என்னை தேடி வரும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்கள் சொந்த முயற்சி வீணாகும் பொழுது மேற்கொண்டு ஓடாதீங்க. அந்த படகுல ஏசு இல்லாமல் அவங்க வலையை போட்டாங்க. இப்போ ஏசு இருந்து அந்த வலையில் போடும் பொழுது அந்த இயேசுவோடு கூட அந்த படகையும் கர்த்தர் நிரப்பினார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஏசு இல்லாமல் ஓடுனா என்ன நமக்கு நன்மை கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம் தானே? இயேசுவை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவருடைய பிள்ளைய சபைக்கு வர்றது பெருசு இல்லைங்க. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வீட்டுக்குள்ளே பயங்கரமாக வரும் பொழுது நம்மளாம் ஜெபிக்கிற பிள்ளைங்க தானே. தேவன் அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு தானே, தேவன் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு தானே. நின்று ஜோம் பண்ணுங்க. என் வலையை நிரப்புங்கன்னு ஜோம் பண்ணுங்க, என் படகை நிரப்புங்கன்னு ஜோம் பண்ணுங்க. பண்ணணுமா பண்ணக்கூடாதா? எல்லாத்துக்கும் மேலே தலைவலிக்கு போய் தைலத்தை போட்டுட்டு படுக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. எழும்பி நின்று அவருடைய வார்த்தையின்படியே என் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஒரு யாக்கோப்பு ஒரு இரவு முழுவதும் போராடினாங்க. சீஷர்கள் இரவு முழுவதும் போராடினாங்க. இன்னைக்கு விசுவாசிகள் போராட்டத்துக்கு பயந்து நல்லா தூங்க பழகியாச்சு. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஆண்டவர் முதல்ல சொல்கிறார், சீஷர்களுடைய எதிர்பார்ப்பு. செய்தியினுடைய தலைப்பு போடுமா, இடையில அதை போட்டுடணும். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. அப்போ தான் இந்த வாரம் ஃபுல்லாக ஜனங்களுக்கும் அந்த செய்தியினுடைய தலைப்பு மைண்டில் அழகாக நிற்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டுமானால் அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நம்ம ரூட்லாம் போட்டு கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், நீங்கள் அதை செய்யுங்க. ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவர் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே, எனக்காக நீங்கள் ஏதாவது செய்யுங்க. ஆமென், அல்லேலூயா. எனக்காக நீங்கள் வைத்திருக்கிற கதவை திறங்க. நான் படுகிற பிரயாசம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி ஒரு கூட்டம் இங்கே உட்காந்து அழுகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக உன்னுடைய படகு நிரம்பத்தக்க மீன்கள் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரயாசப்படுகிறதுக்கு ஏற்ற பலன் கிடைச்சாதானங்க சந்தோஷம். வேலைக்கு போகிறீங்க, எஜமான் சம்பளம் கொடுப்பான்னு நம்பிக்கையில் தானே வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு போகிறவங்களா ஆமேன்னு சொல்லுங்கள். அவ்வளோதானா? மற்றவங்கள வீட்டில் தான் இருக்கீங்களா? வேலைக்கு போகிறவங்களாம் நல்லா சத்தமாக கை வருதுங்க. அல்லேலூயா. மற்றவங்களாம் உங்கள் வீட்டுக்காரோ உங்கள் பிள்ளைங்களும் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு எஜமான் சம்பளம் கொடுக்காத ஒரு எஜமான்ட்ட நமக்கு வேலை செய்ய பிரியமாக இருக்குமா? அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நான் வேலைக்கு போகிறேன், மாத கடைசியிலையோ இல்லை வார கடைசியிலோ எனக்கு என்ன வரும்? சம்பளம் வருங்கிற எதிர்பார்ப்போடு போனால் தான் நம்ம வேலை உற்சாகமாக செய்ய முடியும். அதை போல கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை என் தேவன் கொடுப்பார். ஆனால் நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய சமூகத்தில் குடும்பமாக உட்கார்ந்து ஜோம் பண்ணி ஊழியக்காரங்களை கூப்பிட்டு உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வதிக்க ஜோம் பண்ணி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு ராக்காலத்தில் எழுப்பி நீங்கள் ஜோம் பண்ணாதான் உங்களுடைய படகை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வேலையை என் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். தேவ ஜனமே, எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ஆமாம் தானே? ஏன்னா இதுக்கு மேலே என்னால் எங்கேயும் பிக் பாஸில் சொல்கிறாங்க பாருங்கள், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. தேவ சமூகத்தில் எங்கேயுமே ஓட முடியாதுங்க. எங்கே ஓடினாலும் மறுபடியும் எங்கே வரணும்? வேகமாக ஓடிடலாம், மறுபடியும் ஒரு யூ டர்ன் போட்டு எங்கே வரணும்? எங்கே ஓடி வந்து நின்னமோ, எங்கே ஓட்டத்தை தொடங்கினோமோ அதே மாதிரி இயேசுனுடைய பாதத்தில் வந்து விழுந்துருங்க. அப்பா, இனி எனக்கு பலன் இல்லை, இனி எனக்கு தைரியம் இல்லை, என் வாழ்க்கை ஜீரோவில் தொடங்கினேன், இப்போ மறுபடியும் ஜீரோலையே வந்து நிற்கிதுன்னா ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்கிட்ட எந்த குறையும் இல்லை. ஆசீர்வாதத்தை வாங்குகிற நம்ம முதல்ல சொல்லுங்க, சீஷர்களுடைய எதிர்பார்ப்பு வலை கிளியத்தக்க படகு அமிழத்தக்க மீன்களை கொடுத்தது போல என் வாழ்க்கையை வருகிற மாதத்தில் என் வேலையை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அப்படியே உட்காந்து கண்களை மூடி. முதல் குறிப்பு, வேலைக்கு போகிறவங்கெல்லாம் கையை உயர்த்துங்க. யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்க? வேலைக்கு போகிறவங்கெல்லாம் நீங்கள் உங்கள் கையை பாருங்களேன். நிறைய பேருடைய கை காப்பு காய்ச்சிருக்கு.
அவ்வளோ கடினமான வேலையை நீங்கள் செய்கிறதுனால, பல வெயிலில் போய் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் வேலை செய்கிறீங்க. ஆனால் உங்கள் எதிர்பார்ப்புக்கு தக்க பலன் உங்களுக்கு வீட்டில் கிடைக்கல. உங்கள் பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியல, உங்கள் குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு அந்த கரத்தை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர் நீங்க ஆண்டவரே. நான் எந்த மனிதனுக்கு முன்னாடி எனக்கு உதவி செய்யணும்னு நான் கேட்கல, உங்க வார்த்தையின்படி நான் செயல்பட போகிறேன். என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீராக. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. பலத்தால் ஒன்றும் முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் ஒன்றும் முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும், ஆவியால் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும், ஆவியால் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. அல்லேலூயா. உங்க எதிர்பார்ப்புகளை எந்த மனிதனும் நிறைவேற்ற முடியாது இந்த காலகட்டத்தில். ஆனால் என் எதிர்பார்ப்புகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக நிறைவேற்றுகிறவர் என் ஆண்டவர் மட்டும்தான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10,000 ரூபா ஒரு மனுஷன்ட்ட போய் நீங்கள் கடனாக வாங்கிருங்களேன். இப்போது ஒரு 10,000 ரூபா கூட பாண்டில் கையெழுத்து போடாமல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆமாவா இல்லையா? ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் ஆண்டவர் உங்களுடைய படகை ஆசீர்வாதத்தினால நிரப்ப அவருக்கு வல்லமை உண்டு. சோர்ந்து போகாதீங்க சபையே. சோர்ந்து போவதற்காக தேவன் உங்களை என்னை அழைக்கல. கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான செய்தியை சந்தோஷமாக கேளுங்க. என் வெறுமையான படகை, என் வெறுமையான வீட்டை, என் வெறுமையான இருதயத்தை, என் வெறுமையான சிந்தையை அவருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்ப என் இயேசுவுக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 2வது எடுத்து வாசிக்கலாம். யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முதலாவதாக சீஷர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி படகு நிறைய மீன்களை கொடுத்த ஆண்டவர் நம்மளுடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றவர் வல்லமையுள்ளவர். யோபு 14 வசனம் 14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. 2வது யாருடைய எதிர்பார்ப்புனா யோபுவினுடைய எதிர்பார்ப்பு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 2வது யோபுவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? மனுஷன் செத்துட்டு அதுக்கப்புறம் பிழைப்பானாங்க?
பிழைப்பு வராது. ஆனால் யோபுவுடைய வாழ்க்கையில் பிழைப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. செத்த பின் பிழைப்பான எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று. எப்போ இந்த வார்த்தையை சொல்லாத ஆளே யாரும் கிடையாதுங்க. எல்லாரும் சொல்கிறோம், எப்போ தான் என் வாழ்க்கை நல்லா இருக்க போதோ, எப்போ தான் நானும் 4 பேர்த்த போல் ஆசீர்வாதமாக இருப்பேனோ, எப்போ தான் வாயுக்கும் வயிற்றுக்கும் நடக்கிற போராட்டம் நிற்க போகுதோ. ஆமாவா இல்லையா சபையே? சிரிக்கக்கூடாது, ஆமேன்னு சொல்லுங்க. இந்த புலம்பல் பயங்கரமான புலம்பலாக இருக்குது. ஆனால் யோபு சொல்கிறாரு, புலம்பல அழுகலை, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல. இந்த மனுஷனுடைய நம்பிக்கை கொஞ்சம் பயங்கரமான நம்பிக்கைங்க. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்த யோபு என்னத்தை இழந்துட்டாரு? பிள்ளைகளை, ஆடு மாடு ஒட்டகம் மானம் மரியாதை, நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எனக்கு குறிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் வரைக்கும் நான் எதிர்பார்ப்பு காத்திருப்பேன். எல்லாத்தையும் இழந்து வெறும் கையா தனிமையாக நிற்கிற யோபுவுக்கு தேவனை அறிந்த அறிவில் சொல்கிறான், இப்போ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனால் என் வாழ்க்கையை துளிர்க்க பண்ண என் ஆண்டவருக்கு ஒரு காலம் இருக்குது. இழக்கக்கூடாததெல்லாம் இழந்த யோபு எவ்வளவு தைரியமாக பேசுகிறாரு பாருங்களேன். எப்பா சாமி, எங்கேருந்துடா இவ்வளோ தைரியம் வந்ததுன்னு ஸ்லாகித்து திகைத்து போகிற அளவுக்கு யோபு தேவனை அறிந்திருந்தார். அல்லேலூயா. நினச்சி பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு சின்ன தலைவலி, ஒரு பல்லு வலி, ஒரு வயிற்று வலி, எனக்கு தெரியும் ஏன்டா ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியல, என்னதான் அவருக்கு பாவம் பண்ணேன். பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. ஒரு பலவீனம் வருதுன்னா ஏதோ என்னோடு கர்த்தர் இடைப்படும்படியாக, என்னை நான் மாற்றிக்கொள்ளும்படியாக அந்த சிக்ஷையை கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது, குறித்த காலத்தில் எனக்கு மாறுதல் வரும். எத்தனை பேர் போன மாதத்தில் இந்த வாரத்தில் ஜோம் பண்ணீங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணீங்களா? என் கையெல்லாம் தூக்க வைக்கப்படக்கூடாது, நல்லா தூக்குங்க. அல்லேலூயா. ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. இந்த மாற்றம் யாருங்க கொடுக்க முடியும்? கை தூக்கினவங்களா பதில் சொல்லுங்க. இந்த மாற்றம் யார் கொடுக்க முடியும்? கொடுத்தவங்க கையை இறக்கக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. தேவ சபைக்குள்ள வெக்கப்படக்கூடாது. நல்லா கை தூக்கி நீங்கள் சொல்லுங்க. கை தூக்கின கூட்டமெல்லாம் சொல்லுங்க, யார் மாற்றத்தை கொடுக்கணும்? என்ன மாற்றம் வேணும் வாழ்க்கையில்? எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனால் யோபுவை போல யாராலையும் இழக்க முடியாதுங்க. அந்த மனுஷன் உட்கார்ந்துக்கிட்டு சொல்கிறான், என் தேவன் திரும்ப எனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர், என் தேவன் எனக்கு கொடுக்க வல்லமை உள்ள. காரணம் என்னன்னா, தேவனை அவன் அவ்வளவு ஆழமாய் அறிந்திருந்தான். நான் சொல்கிறேன், நம்ம இழக்கக்கூடாத எதையுமே இழக்கலை. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்மள்ட்ட இருந்து ஆண்டவர் எதையுமே இப்போ வரைக்கும் பறிச்சுட்டு போல. நம்ம வீட்டில் எந்த திருட்டு பயிலும் இப்போ வரைக்கும் வரல. அல்லேலூயா. நம்ம சரீரத்தை தொட தேவன் அனுமதி கொடுக்கல. அனுமதி கேட்டானா இல்லையா? ஆண்டவரே, நான் இவங்களுடைய சரீரத்தை மட்டும் தொட்டுக்கிறேன், இவங்க இருதயத்தை மட்டும் தொட்டுக்கிறேன், இவங்க கிட்னியை மட்டும் தொட்டுக்கிறேன், இவங்க கண்ணை மட்டும் தொட்டுக்கிறேன் அப்படின்னு அனுமதி கேட்டான். ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, அனுமதி கேட்டேன், அனுமதி சத்துரு கேட்டேன். கிட்னியை தொடட்டுமா, இருதயத்தை தொடட்டுமா, வாழ்வுகளை தொடட்டுமா, நரம்பு மண்டலத்தை தொடட்டுமா, ஸ்பைனை தொடட்டுமா, அனுமதி கேட்டா. என் தேவன் அனுமதி கொடுக்காம இந்த 6 மாதமும் கர்த்தரனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் உங்களை என்னையும் விலக்கி 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 விலக்கி. ஹல்லேலூயா. யோபுவை கூட ஹல்லேலூயா அவனுடைய எல்லா ஜீவன்களை தொடுவதற்கு, அவனுடைய ஆசீர்வாதத்தை தொடுவதற்கு என் தேவன் அனுமதி கொடுத்தார். ஆனா என் தேவன் என்னுடைய பிள்ளைகளையும் என் வீட்டையும் தொடுவதற்கு இந்நாள் வரைக்கும் அனுமதி கொடுக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கு, சொல்லுங்க. எல்லாம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் என் ஆசீர்வதிக்கும்படியா, என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படியா என்னுடைய நினைவாகவே ஆண்டவர் இருக்கிறார். நிறைய பேர் சொல்கிறீங்க, நிறைய பேர் இந்த செய்தியில் நீங்கள் அழுகிறீங்க, உங்கள் கண்களில் கண்ணீரை பார்க்குறேன். இது ஒரு தீர்க்க தரிசன செய்தியை எடுத்துக்கோங்க. கர்த்தர், உங்கள் அப்பாலாம் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியுமா? உங்கள் அம்மா உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியுமா? இல்லைங்க. ஏன்னா இது இந்த உலகம் ரொம்ப கடைசி காலத்தில் ஓடிட்டுருக்கோம். அவனுக்கே அவன் பிரச்சனை, இதில் அடுத்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் எங்கே கேட்க நேரம்? ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் எனக்காக வாதாடவும்,
என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் இல்லைங்க. பிள்ளைகள்கிட்ட போய் நீங்கள் ஒரு 500 ரூபா கேட்டுருங்களேன், தெரியும் நீ வீட்டுக்கு வரப்பே எனக்கு தெரியும், இதுக்கு தான் நீ என் வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஃபோன் அடிக்கிறப்பே நான் நினச்சேன் இதுக்கு தான் நீ அடிப்பேன்னு. ஆனால் என் தேவன் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ளவர். எதை வேணாலும் இழந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் எதுக்கு காத்திருந்தானா, என் வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய நன்மையை செய்வார். செஞ்சாரா இல்லையா? அந்த அதிகாரம் முடிக்கும் பொழுது வாசிக்கிறீங்க, யோபு இழந்த எல்லாவற்றையும், சொல்லுங்க எதை, சத்தமாக சொல்லுங்க, எல்லாவற்றையும் 1 மடங்கு 2 மடங்கு திரும்ப தேவன் கொடுத்தார். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையிலையும் நிறையா இழந்துட்டேன்ப்பா. நீங்கள் அழுகிறீங்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறீங்க, எதை இழந்துட்டீங்க? குடும்ப சமாதானம். குடும்பத்தில் சமாதானமே இல்லை ஆண்டவரே, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை ஆண்டவரே. நான் வேலைக்கு போகாதனால என் மனைவி என்னை மதிக்கவே மாட்டேங்கிற ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ளே நல்ல சமாதானமான உறவே இல்லை ஆண்டவரே. என் உறவுகள் மத்தியில் ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இல்லைங்கிறதுனால ஒரே அவமானம் ஆண்டவரே. எனக்கு ஒரு சொந்த வீடு எனக்கு இல்லை ஆண்டவரே. பல சத்தம் வந்து ஆண்டவருக்கு போகுது இங்கிருந்து. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு மாற்றத்தை நான் கொடுப்பேன். மாற்றுகிற தேவனுடைய கைக்கு நீ வந்துரு, மாற்றுகிற தேவனுடைய அண்டைக்கு நீ வந்துரு, மாற்றுகிற தேவனுடைய பாதத்தில் நீ விழுந்துரு. ஆண்டவரே எனக்கு நீங்கள் செய்யுங்க. வசனம் சொல்லுது, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம். டிஸ்பிளேல வாசிங்க, யோபுவின் முன்னிலையை பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் தேவ ஜனமே. அதே அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு மரத்தை குறித்தாவது, நல்ல கவனமா கேளுங்கப்பா, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல் கிளை விடும். மனுஷனோ வென்றால், கவனமா கவனிங்க, மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? ஆமென், அல்லேலூயா. இப்படியெல்லாம் யோபு புலம்புனாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவன் நிதானமாக தான் ஆண்டவர்கிட்ட பேசினான். தன்னுடைய நிதானத்தை ஒரு இடத்துல கூட தவற விடலை. அல்லேலூயா. 2வது, நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்கிற தேவனுடைய சமூகத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். யோபுவினுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் இழந்தவன் கட்டாயம் நிதானம் இல்லாமல் தான் இருப்பான். ஆமாவா இல்லையாங்க? ஒரு பெரிய துக்க சம்பவம் நடக்குது, அவங்க நிதானமே இல்லாமல் தான் அழுவாங்க. ரொம்ப ஸ்டைலாக அழுவாங்களா? யார் வந்தா, யார் போனா, எப்படி அழுதோம், என்ன கத்துனோம், எங்கே பிறண்டு உருண்டோம், ஒன்றுமே தெரியாது. எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்த யோபு, இங்கே கவனிங்க, நிதானமாக பேசுனா. உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றணும்னு சொன்னால், டிவி இல்லைன்னா பரவாயில்ல, இன்றைக்கி தானே இந்த டிவியெல்லாம், பைபிளை பாருங்கள், என்ன பாருங்கள் போதும். ஆமேன்னு சொல்லுங்கள். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஆண்டவருடைய கையில் நம்ம 2வது எதற்கு காத்திருக்கணும்னா, எல்லாவற்றையும் இழந்தாலும் மறுபடியும் ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்தவனுக்கு இரட்டத்தனையான நன்மை வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான், நிதானத்தை இழக்கலை. என்ன இழக்கலை? நம்ம எத்தனை வார்த்தை ஆண்டவரை கேள்வி கேட்குறோம். ஆண்டவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? ஆனால் அவ்வளோ கேள்விகள் இந்த 6 மாதம் ஆண்டவர்கிட்ட கேட்டு போராடி தோற்று போய் மறுபடியும் அவர்கிட்ட சரணடைஞ்சு மறுபடியும் அவர்கிட்ட ஓடி வந்து மறுபடியும் அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகி இப்போ உட்காந்து சொல்கிறான், அப்பா என்னை நீங்கள் நினச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம், இதுக்கு மேலே எனக்கு பலன். ஆனால் ஆண்டவர் சபைக்கு சொல்கிறார், ஒரு கூட்டம் பேசி பேசியே ஆசீர்வாதத்தை இழக்குது. பேசிடாதீங்க, பேசாமல் வாயை வச்சுட்டு அமைதியாக இருங்க. எல்லாத்தையும் எடுத்தவர் கொடுக்கறதுக்கும் அவருக்கு வல்லமை இருக்குது. எடுத்த காலகட்டத்தில் ஏன் தெரியுமா நிதானம் இல்லாமல் பேசினா? நிதானத்தோடு இவர் இருந்தார், அவங்க ஃப்ரெண்ட்ஸு நிதானம் இல்லாமல் பேசுனாங்க. சில நேரத்தில் ஒரு இழப்பு மத்தியில் உங்களுடைய நிதானத்தை எப்போ தெரியுமா நீங்கள் இழப்பீங்க? மற்றவங்க பேசும் பொழுது. என்ன நீ ஆண்டவரை சேவிச்ச,
சர்ச்சுக்குன்னு போனேன், பைபிளை தூக்கிட்டு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போனேன், உனக்கு என்ன அந்த இயேசு நன்மை செஞ்சிட்டாரா? இழப்பின் மத்தியில சொல்றேன், உன் கர்த்தர் இழந்ததை கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. சத்தமா ஆமென். அல்லேலூயா. அந்த யோபு சொல்றார், வாசிக்க வேணாம், 15 வசனத்துல, இவை எல்லாவற்றிலையும் சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்கினேன். ஹல்லேலூயா. என் ஏசப்பா யோபுவை மறக்கல, என் ஆண்டவர் யோபுவை மறக்கல. ஸ்தோத்திரம். ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருக ஜீவன்கள், ஸ்தோத்திரம், வேலைக்காரங்க வேலைக்காரிகள் பிள்ளைகள் எல்லாம் போனாலும் யோபுவினுடைய ஒரே ஒரு நிதானத்தில் அத்தனை திரும்ப பெற்றுக்கொண்ட யோபு சொல்றாரு, சோதித்த பின். சொல்லுங்க, சத்தம் காது கேட்கல. அப்ப சோதனை வரது நல்லது. ஏன்னா நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்கினாதான் என் நிதானத்தை பார்த்து என் ஆண்டவர் எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பாரு. அது வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். அது வரைக்கும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? அது வரைக்கும் எப்படி இருக்கணும்? சைலண்டா இருக்கணும். வெச்ச இடத்துல அமைதியா இருக்கணும். முறுமுறுக்க கூடாது, போராடக்கூடாது, ஆலயத்துக்கு வராமல் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுவார்? யோபுவினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி இரட்டத்தனையான நன்மையினால் யோபுவினுடைய வாழ்க்கையை நிறைவேற்றின கர்த்தர் என் வாழ்க்கையிலையும் மீதி இருக்கிற 6 மாதங்கள், எனக்கு பின்னாடி தான் நன்மையான காலங்கள் உண்டு, எனக்கு பின்னாடி ஆசீர்வாதமான காலங்கள் உண்டு. அந்த காலங்களை சுதந்தரிக்கணும்னா PPS சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எல்லாவற்றிலும் நிதானம். சொல்லுங்க, தானத்திலேயே சிறந்தது கரெக்டு. நிதானமாக செயல்படுங்க. தேவனை பற்றி ஒரு குறையும் சொல்லிடாதீங்க. ஆண்டவரை சேவிக்கிறதுல என்ன லாபம்னு கேட்டுறாதீங்க. ஆண்டவரை சேவிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடையே எடுக்கிறோங்க. வேற எதுவும் வேணாம். இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலேயே போய் சொல்கிறேன். இருக்கிறதுலையே பெரிய சொத்து என்ன தெரியுங்களா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சுகமாக இருக்கணும், யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ படுக்கணும், அங்கே போய் முழிக்கணும். அல்லேலூயா. செய்வார். எப்படி தெரியுமா? நிதானமாக தேவ சமூகத்தில் நடந்து பாருங்களேன். நம்மளை யாருக்குமே தேவன் பாரமாக வைக்க மாட்டார். ஆமாவா இல்லையா? அப்போ யோபுவினுடைய வாழ்க்கையில் சொல்லுங்க, இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், தன் வாழ்க்கையில நிதானத்தை காத்துக்கொண்டு, தன் உதடுகளிலே நிதானத்தை காத்துக்கொண்டு, தன் வார்த்தைகளிலே நிதானத்தை காத்துக்கொண்டு. உங்கள் இருதயத்தை பஞ்சர் பண்ணுறதுக்கே 4 பிசாசை அனுமதிப்பாங்க. பிசாசு வீட்டுக்கு வரும். யார் மூலமாக வரும்? சொந்த பந்தத்தின் மூலமாக வரும். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. பலிபீடத்திலேருந்து கர்த்தருடைய வார்த்தை வருது, இழந்து போனதை என் ஆண்டவரால் கொடுக்க முடியும். எதை வேணாலும் இழந்திருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் இழந்திருக்கலாம். யோபு 10 பிள்ளைங்களை இழந்துட்டாங்க. செத்த பிள்ளைங்களை அவரோட உயிரோடு கொண்டு வர முடிஞ்சது தானே. அதானா அடுத்த 10 பிள்ளைகளை கர்த்தர் உயிரோடு கொடுத்தார். பிள்ளைகளையே கொடுப்பார், ஆனால் ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. எனக்கு நன்மை அவர் செய்ய மாட்டாரா? ஏன் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற மாட்டாரா? சின்ன சின்ன தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலையும் எல்லாவற்றிலும், ஓகேவா? புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். புரிஞ்சுதா? அப்படி இருந்து பாருங்க. யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்த கர்த்தர் மீதி இருக்கிற 6 மாதங்களிலும் உங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்ற என் தேவனுக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரைட். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்புன்னு சொன்னீல மகளே, என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியுமாங்க? ரைட். அந்த எதிர்பார்ப்பு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி, ஒன்றே ஒன்று, அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப வருஷமாக நீங்கள் ஜெபம் பண்ணுறதா இருக்கணும், ரொம்ப நாள் நொடி ஜெப குறிப்பாக அது இருக்கணும். அது ஒன்று மட்டும் இருதயத்தில் வைங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட அதை வாய் திறந்து சொல்லுங்க, கண்ணை மூடுங்க. இப்போ அந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, ஆனால் ரொம்ப நாட்களாக நிறைவேற முடியாததாக மட்டும் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இன்னைக்கு 29ஆம் தேதி, 29/6/2025 நீங்கள் எழுதி வைங்க. இந்த எதிர்பார்ப்புக்காக நான் ஜெபித்தேன். வருகிற 6 மாதங்களில், இது தீர்க்க தரிசனம் அல்ல, கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன், என் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அந்த காலம் வர வரைக்கும் நிதானமாக செயல்படுங்க.
கர்த்தருக்காய் காத்துருங்க. அவருடைய சமூகத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் மறுபடியும் என் பின்னிலைமையை அவரால் ஆசீர்வதிக்க முடியும். சொல்லிட்டீங்களா? எதிர்பார்ப்ப சொல்லிட்டீங்களா? கட்டாயம் கர்த்தர் அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். மேபி ஒருவேளை நான் மறந்துடலாம், ஆனால் நான் என்ன சொன்னேங்கிறத என்னை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ரோமர் 4:18. ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். 3வது ஆபிரகாமின் எதிர்பார்ப்பு. ஆமென்னு சொல்லுங்க. அந்த ஆபிரகாமின் எதிர்பார்ப்பு என்னவா இருந்தா, உன் சந்ததி, வசனம் போடுங்கம்மா, ஸ்தோத்திரம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்? ஆபிரகாமுடைய சரீரம், சாராளுடைய கர்ப்பம், இன்னும் அங்க ஒரு நன்மை நடக்குங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்புவதற்கு ஏதுவே இல்லாத ஒரு காலகட்டத்தில் வசனம் சொல்லுது, அதை நம்பிக்கையோடு விசுவாசித்து ஆபிரகாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ப முடியாதுங்க தேவன் கொடுக்குற நன்மையை. ஏன்னா அந்த நன்மையை நான் அனுபவித்து பல வருஷம் ஆச்சு. அந்த நன்மையை என் கண்ணு பார்த்து பல வருஷம் ஆச்சு. அந்த நன்மைக்காக நான் ஜெபம் பண்ணி நானே மறந்து போயிட்டேன். நான் மறக்கலாங்க, ஆனால் என் ஆண்டவர் அந்த நன்மையை கொடுக்க அவர் மறக்க மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் என் நினைவாகவே இருக்கிற தேவன் தானே. அப்போ அவர் அந்த நன்மை எப்படி காப்பார்னா, எப்படியாவது இந்த ஜனத்துக்கு இந்த நன்மையை செய்யணும்னு ஆவலோடு என் தேவன் காத்திருப்பார். அப்படிதான் 75 வயதில் ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. உட்பவ கால திட்டத்தில் நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், பிறக்க போகிறது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லிட்டார். ஆமென். அன்னைக்கு எங்கெங்க டாக்டர்ஸ் இருந்தாங்க? அன்னைக்கு எங்கே ஸ்கேன் இருந்தது? அன்னைக்கு எங்கே டிஜிஓ இருந்தாங்க? யாரும் கிடையாது. நேராக ஆண்டவர் வந்தார், தேவதூதன் வந்தான். இங்கே பாருப்பா, அடுத்த முறை வருவேன், ஒரு பையன் உன் கையில் இருப்பான். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அப்படியே டக்குன்னு ரிசீவ் பண்ணணும். இந்நேரம் கை தட்டி இருக்க வேணாமா, சொல்லியெல்லாம் தட்டக்கூடாது, தானாக வரணும். அல்லேலூயா. அப்படி நாங்கள் நிறைய நன்மையை வாங்கிட்டோம், இன்னும் வாங்க போகிறோம். பிரம்மாண்டமான திருச்சபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவே இல்லாம இருந்தோம் 3 மாடி பிரம்மாண்டமான திருச்சபையை இந்த ஈரோடு பட்டணத்தில் கர்த்தர் கொடுப்பார் நம்பிக்கையோட இருக்கிறோம். அல்லேலூயா. நம்பு தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் பேரே விசுவாசி. என்னது? தேவனை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிகள். ஆனா அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவரை வச்சுக்கிட்டு என்னால நம்ப முடியலையே, என்னால விசுவாசிக்க முடியலையே. நான் ஆண்டவர்கிட்ட போராடிட்டுல இருக்கிறேன். ஆண்டவர் ஒன்னே சொன்னாரு, 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போயிட்டாரு, 100 வயசுல திரும்பி வராரு. இடையில 25 வருஷம். எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க. 25 வருஷத்துல ஒரு பூச்சியும் இல்லை, ஒரு புழுவும் இல்லை. அப்படித்தானே? ஆகாரம் மூலமா வந்ததுல அது வேற. ஆபிரகாமுடைய சந்ததியில் ஒரு சாராளுக்கு ஒரு பூச்சி இல்லை, வயிற்றுல ஒரு புழுவும் இல்லை. ஆனால் 100 வயசுல ஈசாக்கு என்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் சந்திக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கரங்களில் குமாரனை ஏந்தி கொண்டு ஆபிரகாமின் அத்தனை எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றின மகனை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனை கரங்களில் வைத்திருக்க முடியுமானா? இயேசுவின் நாமத்தினாலே எந்த கர்ப்பங்கள் எல்லாம் செத்து கிடக்கிறதோ, எந்த சரீரம் எல்லாம் செத்து கிடக்கிறதோ, அந்த சரீரத்திலே என் ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பிக்கையின் எதிர்பார்ப்பு. ஆபிரகாம் நம்புனாங்க. ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவில்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லா வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கோங்க. நல்லா வாக்குத்தத்தத்தை கனம் பண்ணுங்க. வாக்குத்தத்தத்தை சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர், வசனித்தும் நிறைவேற்றாத தேவன்,
சொன்னார்னா செய்வாரு, செய்யறத தான் சொல்லுவாரு. ஆண்டவருக்கு பொய் பேச தெரியாது. ஹல்லேலூயா. பொய் பேசுறவன பிடிக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், ஆபிரகாமினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினது போல உங்க வாழ்க்கையில நம்பிக்கையோட காத்துருங்க. எது வேணாலும் மாறட்டுங்க. சொல்லுங்க, எது வேணாலும். ஆனா இயேசு என்றைக்குமே மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத தேவன். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் காலையில் போய் சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்ன எனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க. பிள்ளைங்க காலையில் வந்து கேட்காமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு, இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுக்க போறீங்க, இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் கொடுக்க போறீங்க கேட்குறாங்களா இல்லையா? அதே போல் ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்ன நன்மை வச்சிருக்கிறீங்க, இன்னைக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க கொடுங்க ஆண்டவரே. நான் சீக்கிரம் வேலைக்கு போகணும், நான் சீக்கிரம் நீங்கள் ஒரு நன்மையை கொடுத்தீங்கன்னா, ஒரு லோனை கொடுத்தீங்கன்னா கடன் நடப்பேன், சீக்கிரம் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னா வீடு கட்டுவேன், சீக்கிரம் ஒரு நன்மையை கொடுத்தீங்கன்னா நடந்து வர வயசாகி போச்சு, ஒரு கார் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் சர்ச்சுக்கு வந்துடுவேன். எப்படி எப்படி இது நல்ல கார் கொடுத்தா எப்படி வருவேன்? ஞாயிற்றுக்கிழமை கார் அப்படியே கொடைக்கானல், ஊட்டி, கன்னியாகுமரி அப்படிலாம் சுத்தாது, நேரமாக தேவனுடைய ஆலயத்துக்கு வருவேன். ஆண்டவரே கஷ்டப்பட்டு நடந்து வர ஆண்டவரே ஒரு வண்டி கொடுங்க ஆண்டவரே. சனிக்கிழமை தோறும் சபையில் நிறைய வேலை செய்கிறாங்க, நானும் போய் செய்வேன் அப்படின்லாம் கேட்டு வண்டி வாங்கினாலாம் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எல்லாத்துக்கும் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே நம்பிக்கை தாங்க. அந்த நம்பிக்கையில், விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. நம்பிக்கையில் எதிர்பார்த்து காத்துருங்க. நினச்சி பாருங்கள், ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடைப்பட்ட 25 ஆண்டுகள் ஆபிரகாமோட வாழ்க்கையில் தேவன் எந்த சத்தமும் கொடுக்கல, தேவன் பேசவே இல்லை, ஆண்டவர் இடைப்படவே இல்லை. அதனால தான் இடையில ட்ராக் மாறுதுங்க. ஆனாலும் என் தேவன் என்னுடைய சந்ததியில் ஒரு பிள்ளையை கொடுப்பார்னு ஆபிரகாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே காலம் ரொம்ப வேகமாக ஓடுது, இப்போ தான் இந்த புது வருஷத்தை தொடங்கின மாதிரி இருக்குது தேவஜனமே, அதுக்குள்ளே பாதி வருஷம் ஓடி போயிடுச்சு. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், நம்புறியா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறார். நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஆமேன்னு சொல்லாதீங்க, நம்புகிறேன்ப்பா சொல்லுங்கள். நம்புகிற ஆண்டவரே, உங்களை நம்பாமல் வாயை திறக்க கூட கஷ்டம். சொல்லுங்கள், உங்களை நம்பாமல் நான் யாரை நம்புவேன்? நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சத்தமாக 2 கையும் அப்படியே பைபிளை கீழே வச்சிருங்க. அப்படியே 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்புறேன்ப்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ, வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாரோ, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, யாருமே இல்லை, தேற்றுவதற்கு யாருமே இல்லை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த சத்தம் பரலோகத்துக்கு போகட்டும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாரோ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, ஏழைகளின்
பலன் நீரே. திக்கச்சோற்றின் அடைக்கலமே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையில் கிறிஸ்தவத்தில் கண்டிப்பாக நம்பி வந்த இயேசுவை நம்பி வந்த ஒருத்தரை கூட ஆண்டவர் தள்ளிவிட அவருக்கு முடியாது. ஏன்னா அவருடைய சாயலாக கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். அப்போ மூணாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஆபிரகாமனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே போயிடுச்சுங்க. ஆனால் அதுலேயும் ஆபிரகாமனுடைய எதிர்பார்ப்பில் ஈசாக்கு என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுத்தாரானால் உங்களோட வாழ்க்கையிலையும் ஸ்தோத்திரம் கால தாமதமாகி கொண்டிருக்கிற அந்த நன்மை. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் காத்திருப்பீங்க இல்லையா? அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரால் கொடுக்க வல்லமை உண்டு. எப்பயும் பார்த்தீங்கன்னா செய்தி இன்னொருத்தருடைய செய்தியெல்லாம் சுட்டெல்லாம் போட முடியாது. அனுபவம் தாங்க செய்தி. 25 ஆண்டுகள் இந்த சபைக்காக காத்திருந்தோம். இந்த பட்டணத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் ஒருவனையெல்லாம் அழைத்து வானத்து நட்சத்திரத்தை போல கர்த்தர் உயர்த்த என் ஆண்டவருக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி தான் நாங்கள் வந்தோம். ஹல்லேலூயா. ஊழியக்காருக்கும் எனக்கும் வேறு எந்த சைடு பிஸ்னஸும் கிடையாது. ஒன்றே ஒன்று, வேதத்தை தூக்கணும். இந்த கனமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கூப்பிட்டாரு. ஆரோனை போல் ஒன்று அழைக்கிறேன் வரையான்னு கேட்டார். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சைடு பிஸ்னஸ்ஸு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த வேதத்தை தூக்கணும். என்னையும் போஷிக்கிறாரு, போதகரையும் போஷிக்கிறாரு, 3 பிள்ளைகளையும் போஷிக்கிறாரு. இந்த சபையில் அநேகரை போஷிக்கக்கூடிய வகையில் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். அநேக மிஷினரிகளை இந்த சபை போஷிக்குதுங்க. காரணம் ஒன்றே ஒன்று, என் ஆண்டவருக்காக நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களுக்காக தேவன் செய்ய போகிற மகத்தான நன்மைகளை வருகிற ஜூலை மாதத்தில் அன்பு பிபிஎஸ் சபையே, கூகுள் மீட்டில் என்னோடு இணைந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கண்கள் காணுபடியாய் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஜூலை மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் மிகப்பெரிய பலத்த அற்புதங்களை செய்து ஒரு ஆசீர்வாதத்தை, கால தாமதமான அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு உங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷப்பட்டு இதே சபையில் கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. 4வது ஒரு எதிர்பார்ப்பை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 4வது சபைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. இதோ என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த பிபிஎஸ் சபைக்கு ஒரு எதிர்பார்ப்பு, பிரம்மாண்டமான திருச்சபை இந்த பட்டணத்தில் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் முழு உலகமும் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குது. என்ன தெரியுமா? என் இயேசுவினுடைய 2வது வருகை. ஹல்லேலூயா. எல்லா சபைகளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அதற்கு தகுந்ததாற் போல அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆமாவா? நிறைய தேசத்துக்கு தேச யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய், இவை பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் வரும். இதெல்லாம் முடிவு காலத்துக்கு சமீபம்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சபைக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஜனங்க மறந்துடக்கூடாது, விசுவாச பிள்ளைகள் மறந்துடக்கூடாது. என்ன எதிர்பார்ப்பு? பக்கத்தில் தாளாட்டுறத போல தூங்குற அன்பு தகப்பனை, அன்பு பிள்ளைய, அன்பு சகோதரி எழுப்புங்க. கைவிடப்பட்டு போயிடுவேன். இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்? வருகையை பற்றி பேசுகிறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் எக்கால சத்தம் கேட்க போகுது. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? அல்லேலூயா. அவர் வரும் நாளினில்
எங்க நில்லுமா. இவ்வளோ நேரம் மனசாட்சி இல்லாமல் தூங்கிட்டு தானே இருந்தீங்க. தட்டா புட்டான்னு எந்திரிச்சு அவர் வரும் நாளில் ஆண்டவர் அப்புறம் கோபம் வந்துடும் பார்த்துக்கோங்க. எனக்கே கோபம் வருது. இவ்வளோ நேரம் எனக்கால ஜோம் பண்ணாதீங்க. நான் விடிய ஜோம் பண்ணிட்டு தான் வந்தேன். அல்லேலூயா. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படி கிடையாதுங்க. சபை முழு உலக சபையும் எதிர்பார்த்து காத்திருக்கு. என்ன தெரியுமா? ஒரு நாள் எக்கால சத்தம் வரும். அப்ப ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல அப்படியே சபை எந்திரிச்சு நிற்கட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எக்கால சத்தத்தை கேட்க போறீங்க? நில்லுங்கப்பா. எத்தனை பேர் எக்கால சத்தம் கேட்க நல்லா உற்சாகமா எந்திரிச்சு நில்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஆண்டவருடைய வரி வரப்போகுது. அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? சபையை கர்த்தர் கேட்கிறார், ஆயத்தமா இருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க, ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே. ஐயோ கல்யாணம் பண்ணலையே பிள்ளைக்கு, ஐயோ பிள்ளைய பார்க்கலையே, ஐயோ வீடு கட்டலையே, ஐயோ நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். கவலையப்படாதீங்க. இது எல்லாம் விட்டுட்டு மாமியாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு, நாரே இல்லாத இடத்துக்கு போக போறோம். அல்லேலூயா. அங்க துக்கம் இல்ல, தொல்லை இல்ல, கடன் இல்ல, பாடு இல்ல, உபத்திரவம் இல்ல, நிந்தை இல்ல, அவமானம் இல்ல. அல்லேலூயா. சத்தத்தை கேட்போம், எக்கால சத்தத்தை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை, மகிமை. சத்தம். இயேசு ராஜாதி ராஜாவாய் வெள்ள சிங்காசனத்துல, வெள்ள குதிரையில மூப்பர்கள் எல்லாம் எழும்பி நிற்கும் பொழுது சகல பரிசுத்தவான்கள், இதுவரைக்கும் மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் எழுதி வருவாங்க. அந்த சத்தத்தை நம்ம காதுகளில கேட்க முடியாது. ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்கிறவராய் சபையை சந்திக்கும்படியாய் என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்லவர். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? இந்த சத்தத்தையே கேட்க பயமா இருக்கே. என் இயேசு வரும் பொழுது இதை காட்டிலும் பூமி அதிரும். போதுண்டா. என்ன பண்ணும்? இந்த சத்தமே உள்ளூர ஒரு பயம் வரப்ப, ஹல்லேலூயா, பூமியே அந்த எக்கால சத்தத்துல அதிரும். இப்ப சொல்லுங்க, அவர் வரும் நாளில் போயிருவோமா போக மாட்டோமா? சத்தம் சொல்லுங்க. போயிரும். வாலி பிள்ளைங்களா வந்துடுறீங்களா இல்லையா? எல்லாம் ஒரு இமை பொழுதுல ஏஞ்சல் மாதிரி பறப்போம். இப்ப சொல்லுங்க, அவர் வரும் நாளிலே என்னை காலமாசைத்து அன்பை கூப்பிட்டு நல்லா தலைக்கு மேல கை தட்டி, அவர் வரும் நாளிலே அங்க அழுகை இல்ல, அங்க கடன் இல்ல, அன்பை கூப்பிட்டு சேர்த்துக்கொள்ளார். என்னை நம்பியவர் அந்த பொறு பகனை அவர் வருவார் காத்துக்கொள்வேன். ஆமென். என்னை நம்பி அவர் தந்த ஒரு பகனை அவர் வருவார் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பிபிஎஸ் சபையை பார்த்து கேட்கிறாரு, அந்த எக்கால சத்தம் தொனிக்கப்படும் பொழுது, உன் காதுல கேட்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஆயத்தமா இருக்கிறியா சபையே? ஆயத்தமா இருக்கிறியா? பக்கத்துல ரட்சிக்கப்படாத கணவனுக்கு தெரியாது, ரட்சிக்கப்படாத மனைவிக்கு தெரியாது, ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டவங்களா? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் தேவ சாயலை போல எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு, ஹல்லேலூயா, பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துக்கு கர்த்தர் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சபையினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, இதோ என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ரிபலகரபோ சம்தரபரபரபா ரிகபலகரபரபரபா. தேவனுடைய அபிஷேகம் இயேசுவுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஆயத்தமாக்கப்பட்ட பரலோகத்துக்கு கடந்து வரும்படியாக ரிகடலகரபா ஷேகலகரபோ சம்தரபரபரபா. ஹல்லேலூயா. இனி அங்கு பசி இல்லை, இனி அங்கு தாகம் இல்லை, அங்கு வியாதி இல்லை, அங்கு கடங்கார இல்லை, அங்கு என்ன பயமுறுத்துகிற எந்த மனுஷனும் இல்லை. ஹல்லேலூயா. என்ன கரம் அசைப்பாரு. நான் கரம் செய்யறது தெரியுது தானே? ராஜாதி ராஜா நடுவானில
உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்ப இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இப்படி போறாங்க. பூமிக்குரியதை மட்டுமே பார்க்கிறான், மேலான பரலோகத்தை பார்க்க முடியல. ஆனா எக்கால சத்தத்துக்கு ஆயத்தமானவர்கள் மட்டும்தான் மேல பார்ப்பாங்க. என் ராஜாதி ராஜா, என் கர்த்தாதி கர்த்தர், ஹல்லேலூயா. வெள்ள குதிரையில ஒரு ரகலகரபோஷம் தரபரபா அவர் வந்து நின்று கையசப்பாரு. அப்ப ஆயத்தமானவங்க எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே உங்களோடு கூட நானும் வரேன். ஹல்லேலூயா. சபை அதுக்கு தான் ஆயத்தப்படுத்துற. ஆமே. போயிருவோமா? சொல்லுங்க, போயிடலாம் பாஸ்டர்மா. அதுக்கு தானே இத்தனை பிரச்சனை, அதுக்கு தானே இவ்வளவு பாடு. ஆமாவா? சபை சத்தமா? கர்த்தர் நல்லவர். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஏசியே ஆஃப் ஆகல, ஆனா தேவ அபிஷேகம் சபை ஃபுல்லா. ஆவியானவர் ரொம்ப நல்லவர். அந்த சபைக்குள்ள மத்தேயு 25 அதிகாரம் வாசிக்க நான் முடிக்க போறேன். இன்னொரு கூட்டமும் இருந்தாங்க. மணவாளன் வர தாமதம் ஆனவனையும் ஒரு கூட்டம் தூங்கிருச்சு. இன்னொரு கூட்டம் ஆயத்தமா இருந்தவங்களும் தூங்கினாங்க தான். ஆனா எக்கால சத்தத்தை கேட்டு அவங்க முழிச்சுக்கிட்டாங்க. ஆயத்தமா தீவட்டி எடுத்துட்டு ஓடுறான். யாரை சந்திக்க? மணவாளனை சந்திக்க. அன்பு சபையே, ஆலயத்துக்கு வர்றது பெருசு இல்லை, ஆராதனைக்கு வர்றது பெருசு இல்லை, வேதத்தை தூக்கிட்டு வர்றது பெருசு இல்லை, உங்களுடைய 10ல் 1 ஆண்டவருக்கு கொடுக்கறது பெருசு இல்லை. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது தூங்கிடக்கூடாது. கைவிடப்பட்டு போன நிலைமை. அடுத்த 666 நெத்தியிலையோ வலது கையினுடைய மணிக்கட்டிலையோ போட்டதுக்கப்புறம் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி மிக கடினமான ஒரு காலங்க. அந்த காலத்துக்கெல்லாம் சபை தப்பணும்னா சின்ன சின்ன காரணத்துக்கு சபைக்கு தேவனுக்கும் பிரியமில்லாத காரியத்தை செய்து கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலத்துக்குள்ளே பிபிஎஸ் சபையே போயிடாதீங்க. சின்ன சின்ன காரணம் நடக்காததுனால சபையை மாற்றிடாதீங்க. ஒரே சபையில் தானே அந்த பிள்ளைக்கு தேவன் நன்மை செஞ்சார். ஒரே டீச்சர் தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்தி கொடுக்குறாரு. கொடுக்குற டீச்சர்கிட்ட தப்பு கிடையாது, கவனிக்கிற ஸ்டூடெண்ட்டை தான் தப்பு. ஒரே டீச்சர் தான் எல்லாத்துக்கும் பாடம் நடத்துகிறாங்க. ஒரு பிள்ளை 100க்கு 100 எடுக்குது. சில பிள்ளைங்களுடைய கோல் துளிர்த்துருச்சு. எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை கொடுக்குற அவர்கிட்டையும் குறையில்ல, ஆசீர்வாதத்தை சொல்லி கொடுக்குற எங்கள்கிட்டையும் குறையில்ல. ஆசீர்வாதத்தை வாங்குற நான் உட்காந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஏன் கோல் பதில் உங்கள்கிட்டயே இருக்கு. அவர் வரும் பொழுது சபை தூங்கிடக்கூடாது. அந்த எக்கால சத்தத்தை கேட்டு வர ஆண்டவரே, இதுக்குத்தானே ஆண்டவர் இவ்வளவு பாடு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் டாட்டா பை பை. அது டாட்டா சொல்கிற கூட நேரம் இருக்காதுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துட்டு சொல்லணும், ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடுனேன்ப்பா, என் ஓட்டத்தை முடிச்சுட்டேன் ஆண்டவரே, எனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவதற்கு எனக்கு நீங்கள் கிருபை கொடுத்தீங்களேன்னு சொல்லி இந்த முகத்தெல்லாம் அங்கே பார்க்கணும். அதுக்காக தாங்க இந்த ஊழியக்காரங்களும் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. கடைசியாக வாசிக்க வேணாம், நான் சொல்லி முடிக்கிறேன். மரியாளுடைய எதிர்பார்ப்பு. மத்தேயு 28:1-2 மரியாள் ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் இயேசுவோடைய தாயும் மற்ற மரியாள்களும் ஆண்டவருடைய கல்லறையை வைக்கிறதுக்கு வச்ச இடத்துக்கு போகிறாங்க. போகும் பொழுது பார்த்தீங்கன்னா வசனம் எழுதி கொள்ளுங்க. மார்க் 15:47, மார்க் 16:3 பேசிக்கிட்டே போகிறாங்க. நம்ம இயேசுவை பார்க்க போகிறோம், ஏன்னா பெத்த மனசு இல்லையா. அவங்க போகிறப்ப சொல்கிறாங்க, நம்ம இயேசுவை பார்க்க போகலாம். ஆனால் அந்த கல்லறையில் ஒரு பெரிய கல் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், நான் மரித்து 3ஆவது நாள் உயிரோட வந்துருவேன்னு சொன்னதுனால பயந்து போய் ரோம அரசாங்கம் அவர் கல் வச்சு அடைச்சிதான். எங்க கல் இயேசுவை தடுத்து நிறுத்த முடியுமா? கல்லறை இயேசுவை கட்டி காக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லிட்டானா கல்லறை என்ன
எல்லாமே அடிச்சு என்ன பண்ணிடுவோம், ஆண்டவர் உயிரோடு வந்துடுவார். ஆமென். அப்போ இந்த மரியாள் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டே போகிறாங்க. என்னன்னா, பெரிய கல் ஆண்டவருடைய கல்லறை வாசலில் வச்சுருந்தாங்க. அது அந்த மரியாள் பார்த்தான்னு வசனம் சொல்லுது. ஆனாலும் அதிகாலையிலே அதிக இருட்டோட, இப்போ காலம் இது ரொம்ப நவீன காலம், ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு காலத்திலேயே பொம்பளைங்க வந்து கல்லறைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க தான் போவாங்க, எல்லாருமே போக மாட்டாங்க. அப்போ இந்த காலத்தில் இப்படின்னா, தேவன் வாழ்ந்த காலத்தில் லேடிஸ் எங்கே போகக்கூடாது. ஆனால் இவ அதிக இருட்டோட அதிகாலையில் எழும்பி இயேசுவை சந்திக்க போனா. ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, இயேசுவுடைய கல்லில் வந்து இயேசுவுடைய கல்லறையில் கல் இருக்குது, எனக்காக யார் புரட்டி போடுவா, ஒரு எதிர்பார்ப்பு. சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போகணும்னா தடைகள் வரும். அந்த தடைகளை உடைச்சிட்டு போகிறதாங்க கிறிஸ்தவம். ஆமேன்னு சொல்லுங்க. தடையே இல்லாத, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமிக்கல. நல்ல போராட்டத்தை போராடு சபை. ஆமேன்னு சொல்லட்டும். நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. இந்த போராட்டத்திலையும் விசுவாசத்தை காத்துக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்படி எதிர்பார்த்து போகும் பொழுது வசனம் சொல்லுது, அவங்க போய் பார்க்குறாங்க, இயேசுனுடைய கல்லறையில் இருக்கக்கூடிய பெரிய கல் புரட்டி போட்டிருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போக விடாத அளவுக்கு தடை வரும். அந்த தடையை நம்மளால உடைக்க முடியாது, அந்த தடையை நம்மளால ஜெயிக்க முடியாது. அந்த தடையை உடைப்பதற்கு என் இயேசுவுக்கு வல்லமை உண்டுன்னு சொன்ன இடத்துல உட்கார்ந்துக்க கூடாது. மரியாள் உட்காரல, எந்திரிச்சு எங்க போட, இயேசுவின் கல்லறைக்கு போனா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் எதிர்பார்க்கணும், ஆசைப்படுங்க, இல்லைன்னு சொல்லலை, எதிர்பார்ப்புங்க, வேணான்னு சொல்லலை, அதற்கேற்ற முயற்சி எடுங்க. அங்கே போய் கல்லறையில் பார்க்குறா, அந்த கல் புரட்டி போட்டு இருக்க கண்டா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான ஒரு சபைக்கு சொல்கிறாரு, உங்களுடைய அத்தனை எதிர்பார்ப்புகளையும் என் ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும். அவர் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஆனால் அதுக்காக சொல்லிட்டு உட்கார்ந்த இடத்துல உட்காந்துடாதீங்க. ஓடின பல பேருடைய ஓட்டம் நின்றுச்சு, உங்கள் ஓட்டத்தை யாருக்காகவும் நிறுத்திடாதீங்க. மறுபடியும் எழும்பி ஓடுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடைகளை உடைக்கிற ஆண்டவர். மீகால வாசிக்கிறோம் இல்லையா, தடைகளை உடைக்கிற ஆண்டவர் நம்ம சபைக்கு நமக்கு பின்னாடி போகிறாரா, முன்னாடி போகிறாரா? முன்னாடி போகிற தேவன் வருகிற மாதத்திலையும் உங்களுக்கு எனக்கு நம்ம சபைக்கு முன்பதாக கடந்து போய் கோணலானவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நேராக்கி எல்லா எதிர்பார்ப்புகளையும் என் ஆண்டவர் நிறைவேற்ற முடியும். எழுமி நின்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். எழுந்து நிற்போமா. கர்த்தர் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர். ஆண்டவர் தடைகளை மாற்றி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். ஆமென். ஆசீர்வாதத்துக்கான எதிர்பார்ப்பு ஆபிரகாமின் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று யோபுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு, சீஷர்களுக்கு பிரயாசத்தில் நிறைவேற்றுவதற்கு ஒரு எதிர்பார்ப்பு. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். அந்த எதிர்பார்ப்பு இயேசு இல்லாமல் நிறைவேறாது. இயேசு இல்லாத படகு வெறுமைதான், இயேசுவோடு இருக்கிற படகு நிரம்பும். கர்த்தர் தாமே மரியாளுடைய எதிர்பார்ப்பை எனக்காக யார் புரட்டுவா? ஆண்டவரே உங்களுக்காக புரட்டுவார். ஆனால் தேடி கல்லறைக்கு வந்தால் தேடி தேவ சமூகம் வரணும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கான எல்லா வாய்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.